அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அருமை குழந்தைகளே, இந்த பாடத்திட்டத்தை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருவீர்கள் என்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதை விட ஒரு எளிமையான ஒரு மெத்தடு கிடையாது. இதை விட ஒரு எளிமையான இன்னொரு மெத்தட் இருக்குதா, சிஸ்டம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. காரணம், நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் குர்ஆன் ஓதணும் என்பதற்காக வேண்டி நான் எடுத்த ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இது. இந்த மெத்தட்ல நிறைய பேர் குர்ஆன் ஓதி இருக்கிறாங்க. அதனால நீங்களும் முயற்சி பண்ணுனா கண்டிப்பா குர்ஆனை ஓதுவீர்கள் என்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். அடுத்த எழுத்து பார். லா லீ லு, லா லீ லு, லன் லின் லுன், லா லீ லு, லா லீ லு, லன் லின் லுன், லா லீ லு. இதான் நான் சொன்னேன். இந்த எழுத்து நிறைய பேத்துக்கு வராது. கொஞ்சம் உச்சரிச்சு பாருங்க, கொஞ்சம் தனியா உட்கார்ந்து உச்சரிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்துடும். லா நிறைய பேரு வளல்லாலீன் வளல்லாலீன் அப்படின்னு ஓதுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. வரமாட்டேங்குது. காரணம், முயற்சி பண்ணல. முயற்சி பண்ணாதனால இந்த லாதுங்க கூடிய எழுத்து கண்டிப்பா வரணும். அது யூபியில போட்டு வல ஜாலீன் வல ஜாலீன் பார்க்கணும். வல ஜாலீனும் அல்ல, வல லாலீனும் அல்ல, வல லாலீன் வல லாலீன். அந்த லாது தனியா தெரியணும். அது ஒரு அழகு தானுங்க. அது ஒரு அழகே அழகு. அதனால முயற்சி பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா வரும். லா லீ லு, லன் லின் லுன், லா லீ லு. சில உதாரணங்கள் எழுதி போடுறேன் பாருங்க. லாரபா, லாரபா, லா லரபா இல்ல, லாரபா. லாரிபுன், 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 லாது. புரியுதுங்களா? அப்போ இந்த லாத லாதாயிட்டு தான் உச்சரிக்கணும், லாம் ஆயிட்டு உச்சரிக்க கூடாது. இந்த முயற்சியில நீங்க லாத நீங்க எப்படியாவது உச்சரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு நல்ல முயற்சி. இவ்வளவு எளிமையா குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்லி தர்ற மாதிரி, கிளிப்பிள்ளைக்குன்னு சொல்லி தர்றோம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மெத்தட் யாரும் எடுக்கல. அதனால்தான் எப்படியாவது இந்த எழுத்துக்களை நம்முடைய சமுதாய மக்களுக்கு எழுத்து சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த மெத்தடை நான் சொல்லி தர்றேன். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க. பாருங்க, அடுத்தது வருங்க. பாருங்க,
கைரில் கைரில் கைனு கைரில் கைரில் மகுலூபி மகுலூபி கைரில் மகுலூபி ரெண்டு எழுத்தும், இந்த ரெண்டு எழுத்தும் கவனிக்க வேண்டிய எழுத்து. நான் சொன்ன மாதிரி சீக்கிரத்துல வராது, வரணும் வரணும், எப்படியா கொண்டு வரணும். மகுலூபி மகுலூபி மகுலூபுன்னு சொன்னாதான் அந்த அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். நம்ம பாட்டுக்கு மகலூபி அலையும்னு சொன்னா சரியாது. அல்லாஹு தாலா சொல்ல கௌரவமான ஒரு விஷயம் இது. இத கைரில் மகலூபிங்கிறது கௌரவமான விஷயம். அதனால முயற்சி பண்ணுங்க. கைரில் மகலூபி மகலூபி. அலைஹிம் கைரில் மகலூபி அலைஹிம். வலல்லாலீன். நான் தனித்தனி எழுத்தா இருக்கிறதுனால அத இன்ஷா அல்லாஹ் அடுத்த நான் எடுத்த கூட்டு எழுத்து நான் சொல்லி தர்றேன். இது தனித்தனியா இருக்கிறதுனால அத இடம் பற்றாக்குறையா இருக்கிறதுனால நீங்க அத கவனமா பாத்தீங்கன்னா புரியும். கைரில் மகலூபி அலைஹிம் வலல்லாலீன். இங்க ஒரு இது வரும், ரவுண்டு வரும், அங்க நிறுத்தினா போதும். வலல்லாலீனான்னு சொல்றது வலல்லாலின்னு சொன்னோம். இப்போ இந்த லாதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒண்ணு போட்டிருக்கிறேன், பாத்தீங்களா? ஒண்ணு போட்டிருக்கிறேன். இதுக்கு பேரு மத்து. மத்து அல்ல, மத்து வேற மத்து வேற. மத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மத்து குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. அப்படி அந்த மத்து மேல வந்தா எந்த எழுத்துக்கு மேல இந்த மத்து வருதோ வந்ததோ அந்த எழுத்தை நீட்டணும். 6 அலிஃப் நீட்டணும். வலல்லாலீன் கேட்டிருக்கீங்களா? நிறைய கேட்டிருப்பீங்க. வலல்லாலீன் அப்படித்தான் ஓதணும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன் அப்படி விட்டுட்டு ஓடுறதுக்கு ஒண்ணு தேவையில்லை. அப்படி ஓதிட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால கவனமா நீங்க வேணும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.